தற்போதைய அண்மைச் செய்தியாக வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது என்றும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்தி தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வங்கக்கடல்ல நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய இணையதளங்கள்ல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இது தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து 27ஆம் தேதி காலையில மோந்தா புயலாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பயணிக்கக்கூடிய திசை ஆந்திர மாநிலத்துல கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மசூலிப்பட்டினம் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடா அருகே இது கரையை கடப்பதற்கான சாத்திய கூறுகள் என்பது அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இணையதளங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய தாக்கத்தின் காரணமாக வரக்கூடிய 26, 27ஆம் தேதிகளில் ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 27ஆம் தேதி இந்த மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த மண்டலமாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி மணிவண்ணன்.